அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இன்றைக்கி அற்புதமாக நடந்த பூஜைகள். இன்றைக்கி திருமுருகப்பெருமானோட ஆற்றலோட பரந்தாமனோட ஆற்றலும் கலந்து தேவர்கள் சித்தர்கள்லாம் அகத்தியரோட ஒன்றா இருந்து நிகழ்த்திய அற்புதமான பூஜை. இன்றைக்கி ஏதோ உயர் சூட்சமாக பூஜையில் இங்கே நடந்து இருக்குன்னு அகத்திய பெருமான் சொல்லி உயர் ஆற்றலோடு நடந்த பூஜைன்னு சொல்லி ஆசி சொன்ன நிலைக்கு ஏற்ப மக்கள்லாம் ரொம்ப பேர் வந்து கலந்து இருந்து பூஜையில் கோமாதா பூஜையிலிருந்து இணைஞ்சிருந்த நிலைகள் எல்லாமே நல்லபடியாக நடந்து நல்ல அனுக்கிரகத்தை நல்ல திருமுருகப் பெருமான்கிட்ட இருந்த ஆசி நிலைகளை பற்றி எல்லாரும் ஆனந்தப்பட்டு அகத்திய பெருமான ஆனந்தப்பட்ட நிலை. ஒவ்வொரு பூஜை முறைகளும் ஒவ்வொரு சற்சங்க நிகழ்வுகளோட மெருகேற்றப்பட்டு அது உயர்வான விஷயங்களை எல்லாம் உள்புகுத்தப்பட்ட பூஜையாக, உயர் சபைக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய பூஜையாக, ஆற்றலை கொடுக்கக்கூடிய பூஜையாக, அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய பூஜையாக மெழுந்துக்கிட்டு வருது அப்படிங்கிறது சீடர்கள் எல்லாரும் நீங்கள் அறியீங்க. அப்போ நீங்கள் அந்த அனுக்கிரகத்தை பெற நீங்கள் சபையோட இணைஞ்சிருக்கணும். சபை பணியில் இணையாக துணையாக இருக்கணும். சரணாகதி, உயர் சரணாகதி கொண்டு நிற்கணும். அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோடும் இறைவனோட சித்தனோட அகத்தியரோட தனித்தனி பயண வழி. முதல்ல சபையோட சூட்சமத்தை எல்லாரும் சீடர்களுக்கும் இது சொல்லப்படுது. எல்லாம் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிற சீடர்கள் எல்லாருக்குமே, தொடர்பாளர்கள் எல்லாருக்குமே சொல்லப்படுது. சபையோட உயர் சூட்சமம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடணும். சபை எந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு, என்ன இறை சூட்சமத்தில் அமைக்கப்பட்டு இருக்குது, சித்த நிலை என்ன, சித்தனோட நிலை என்ன, சிவத்தோட இணைஞ்சிருக்கிற நிலை என்ன, அகத்திய பெருமான் ஏன் இங்கே இவ்வளவு ஆற்றலோட அனுகிரகங்களை இங்கே உட்கார்ந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி அகத்திய பெருமான் சொல்லி கேட்டிருப்பீங்க. இதை ஏன் இறை கணங்களெல்லாம் இவ்வளவு இறைச்சல் போட்டு இவ்வளவு சத்தம் போட்டு இவ்வளோ ஆற்றலை எல்லாம் செலவழித்து ஏன் இந்த தளத்தில் இருந்து இவ்வளவு ஆற்றலாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் உள்ள ஒரு கேள்விக்குறியாக வைக்கணும். வேறு எந்த தலங்களையும் சித்தர்கள் தேவர்கள் இறைவர்கள்லாம் பேசுறது இல்லையே. இங்கே ஏன் இவ்வளவு பேசி இவ்வளோ விஷயங்களை சொல்லி இவ்வளோ உறுதிமொழிகளை கொடுத்து இவ்வளோ வரங்களை எல்லாம் ஏன் கொடுக்காங்க அப்படிங்கிறத எல்லாரும் கேள்விக்குரிய. அதுக்கு பதிலாக யுகமாற்ற நிகழ்வு, யுகத்தை மாற்றதற்கு இறைவன் எடுத்த அமர்ந்த தலம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் இறைவனை அகத்தியன் அமர்ந்ததுனால எப்படிலாம் அமர்ந்தாங்கன்னு அகத்திய பெருமான் இன்றைக்கி சொன்ன நிலையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆச்சரியத்துக்குள்ளே நீங்கள் உங்களை மாற்றி நிற்கணும், உங்களோட எதிர்நிலையை மாற்றி நிற்கணும். சீடர்களுக்கும் சொல்லுது அகத்திய பெருமான் எவ்வளவோ பாராட்டி சரணாகதியோட சித்தனோட சீடர்கள் உயர்ந்த சீடர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னும் சீடர்கள் இன்னும் ஏன்னா இங்கே எண்ணிக்கையில் அடங்கா சீடர்கள் இங்கே சபையில் இருக்காங்க. விரல் விட்டு எண்ண முடியாத சீடர்கள் இங்கே இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச சீடர்கள் இல்லாமல் தூரத்தில் இருக்காங்க. எல்லா சீடர்களுக்கும் இங்கே இருக்கிறது எல்லா சீடர்களும் தெரியாது. அந்த அளவுக்கு 14 லோகங்களும் இருக்கிறதோட இங்கே 20-23 வருடங்களாக சென்ற சீடர்களில் இன்னும் சபையை வணங்கி நிற்க சீடர்கள் அங்கங்கே இருக்காங்க. எல்லா சீடர்களும் எல்லாருக்கும் அறிமுகம் கிடையாது. அப்படி இந்த நிலை இன்னும் வருங்காலங்களில் அபரிதமாக பெருக போகுது. எந்த ஒரு சீடர் எங்கே இருக்கான்னு சிவசபைக்கே தெரியாத அளவு கூட சீடர்கள் இருக்க போகிறாங்க. சிவசபைக்குன்னா இயல்பில் தெரியாத அளவு கூட எந்த விதமான போட்ட ஆதாரங்களோ எந்த விதமான வீடியோ காட்சிகளுக்குள்ளோ எந்த எழுத்துப்பூர்வமான விஷயங்களுக்குள்ளாகவோ ஏதோ சந்தாகிந்தா அந்த நிலைகளுக்குள்ளாகவோ இல்லாது அங்கங்கே வணங்கி நிற்கக்கூடிய சீடர்கள் சிவசபையோட வரலாறு பார்த்து ஆற்றலை பார்த்து இங்கே கணங்களெல்லாம் இரைச்சல் போடுகின்ற அற்புதமான நிலை பார்த்து அங்கங்கே வணங்கி நிற்கக்கூடிய சீடர்கள் இப்பவும் இருக்காங்க, இனிமேவும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி எல்லாருமே உயர்வாக சபையை முதல் நிலையில் அப்படின்னு அதுக்கு தான் சொல்லுதாங்க. முதல் நிலையில் முழு நிலையிலங்காங்க. இங்கே அகத்திய பெருமான் வட்டம் போட்டு புள்ளியை கொண்டாந்து இங்கே சிவமகா வாழை சித்தன்ட்ட கொண்டாந்து விட்டான்னா கோடு ஓட்டு வெளியே போயிருந்தாங்க. அத்தனை வட்டத்தையும் உடச்சிட்டு சீடர்கள் அவுட்டரில் போய் நின்றுக்கிட்டு என்னது நடக்குது சபையில் அப்படின்னு கேட்கல பார்த்தா
அது என்ன சிரிக்கதா அழுகதான்னு தெரிய மாட்டேங்குது. சித்த சபையை சுற்றி சுற்றி வந்து இங்கே தன்னை சுற்றி பாரு அப்படின்னு உங்களை பக்குவப்படுத்துங்க அப்படின்னு சொல்லையில் எங்கெங்கேயோ நீச்சல் அடித்து எங்கிட்டோ தவழ்ந்து கழுவுத மீனில் நழுவுத மீன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வினைகளின் பால் நழுவி போய் சபையை பற்றி புரியாத இருக்கிற நிலைகளெல்லாம் இன்னும் வேறு அறுத்துருங்க. சபையில் என்ன நடக்கு, நம்ம எதா மாறணும், சித்த ஆற்றல் வரணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே சீடர்கள் பயணப்படணும். பயணப்பட்ட சீடர்கள் பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் இருந்தாலும் பக்குவப்படாத சீடர்கள் தூரத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி பக்கத்துலையும் இருங்க, பக்குவப்பட்டும் இருங்க, உணருங்க எங்களை இல்லை. சபையை எல்லா விஷயங்களும் வெளிச்சமாக சொல்லிட்டார் அகத்திய பெருமான். மேடை ஓட்டு சொல்லுதாங்க, கூச்சல் போட்டு சொல்லுதாங்க. ஆரம்பிக்கப்பட்ட நாள்களில் இருந்து சுவடி மூலமாக சொல்லிட்டு போகிறாங்க, ஜீவநாடிகள் மூலமாக. இப்போ இறை சூட்சம நூல் வழியமாக இறைஞ்சிக்கிட்டு வராங்க. இறை அமர்ந்த தளம், இறை உலாவக்கூடிய தளம், இறை பேசுகின்ற தளம், எல்லா விஷயங்களும் சொல்லப்படுது. அப்போ எங்கே உங்களுக்கு அனுகிரகங்கள் கிடைக்காம எது தடுக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா அதை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றல் சபைக்கு கிடையாது, உங்களுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒளிவு மறையற்ற அந்த திரையை விளக்குங்க, நான்கத திரையை மலக்குங்க, எனக்குங்கிற திரையை விளக்கி நில்லுங்க. 7 திரைன்னு சொல்லுதாங்க, 7 திரை தாண்டின்னு சொல்லுதாங்க. 7 திரையும் இங்கே எங்கேயும் கிடையாது. உங்கள் ஆன்மாவை, அந்த உயர்ந்த ஆன்மாவை, அந்த பரம நிலையை, அந்த பரமேஸ்வர நிலையை, அந்த இந்த நிலையோடு நீங்கள் ஐக்கியப்படுத்துறது, இறை நிலையோட, இங்கே இறை சபையோட நிலையோட ஆழமாக நீங்கள் ஐக்கியப்படுத்தணும். அதாவது இணையணும் அப்படிங்கிற நிலை நினைக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரைகளை, மாயத்திரைகளை கட்டாயம் நீங்கள் அதை வேறு இருக்கணும். அந்த திரை நிலைகள் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன ஒரு நிலை, எந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிலையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. அவங்க நினைப்பாங்க, இவங்க இதை நினைப்பாங்க, இந்த சரணாகதியை இருந்தால் இவங்க இப்படி நினைப்பாங்க நினைக்கல. உயர் சரணாகதியாக நீங்கள் நிற்க முடியாது. கையை ரெண்டையும் பாஞ்சாலி தூக்குன மாதிரி தூக்கி நிற்கணும் சிவசபை முன்னாடி. அப்போ இறை கணங்களெல்லாம் உங்களுக்கு ஆசி கணங்கள் கொடுத்து நிற்கும். நீங்களும் இறையாளர்களாக, சித்தர்களாக, சிவமகா நிலையாக வளம் வர்றதுக்கு அது துணையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, இங்கே எந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட அதிகமாக உங்களோட தலைகீழே உட்காந்து நீங்கள் அகத்திய பெருமான் காலில் விழுந்து வணங்குற நிலைக்கு உங்களுக்குள்ள சபையோட ஆற்றலை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நீங்கள் பயணப்படுங்க. புதுசாக வர்ற சீடர்களும் இங்கே நடக்குமா, இங்கே இந்தந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி இல்லாமல், ஏன்னா இது ஆராய்ச்சியெல்லாம் தாண்டி நிற்கிறது. அது சிவத்தை ஆராய எவனுக்கடா தகுதி உண்டுன்னு இங்கே சித்தர்கள் கேட்காங்க. அப்போ சிவமே சபைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சபையெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது, நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது. இங்கே முழுசாக சித்தனுக்கும் சொல்லலை, சிவசபை சீடர்களுக்குமே இன்னும் அகத்திய பெருமான் முழு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அப்போ இவ்வளோ ரகசியங்கள் முழுவதும் வெளியிடையில் தகுந்த காலங்கள் இந்த காலங்களாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. அதை புரிதலோடு, அறிதலோடு, தெளிதலோடு இருந்து உயர் சபையில், ஏன்னா கடவுளை கூட்டு பேசுறதுக்கு மேலே உலகத்தில் என்ன இருக்குது? இறைவனே உட்கார்ந்து சபையை போற்றி புகழுது. இங்கே இறை சூட்சமும் இருக்குது, யுக மாற்றத்துக்கு கொடுக்கப்பட்ட சபை, இங்கே இருந்தால் தர்ம யுகம் மலரப்போகுது அப்படின்னு இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லி வரையில் அதை நம்பாமல் வேறு எங்கேயோ பயணப்படுறதை கொஞ்சம் கனமாக இருக்குது எங்களுக்கு. அதாவது உயர்வான சீடர்கள் அந்த புரிதல், அறிதல், தெளிதலோடு இருக்கும். எத்தனை காட்சிகள் கொடுக்கப்படுது, எத்தனை ஆசி மொழிகள் வழங்கப்படுது, எத்தனை உங்களுக்கு கொடுக்குற காட்சி இல்லாமல் உங்களோட இணைஞ்சவங்க, இன்னைக்கு வந்தவங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் காட்சி கொடுக்கு. எதுக்கு சபை அனுகிரகங்கள் கொடுக்கு? ஏதாச்சும் ஒரு எல்லையில், ஏதாச்சும் ஒரு ஆசிரமத்தில், எந்த குருநாதர் இருக்கக்கூடிய இடங்கள்லையாதும், இல்லாட்டி அங்கே ஜீவசமாதி, இங்கே ஜீவசமாதி, அங்கே அந்த சித்தர் இருந்த இடம், இங்கே இந்த சித்தர் இருந்த இடம் அப்படிங்கிற இடங்களில் எங்கேயாச்சும் இது மாதிரி அதிசய நிகழ்வுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இங்கே உட்கார்ந்துருக்கிறது அவங்களுக்கு கிடையாது, எல்லா இடங்களையும் சொல்லுதோம். எங்கேயாச்சும் இது மாதிரி ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்திருந்தா, கணங்களெல்லாம் நாங்கள் கைலாயத்தை பார்த்து போயிருந்தோம் அப்படின்னு அகத்தியர் முதற்கண்டு சொல்லக்கூடிய சபை இது. மனச்சாட்சியை கேட்டு பாருங்கள்.
இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு வேற்று இடங்களை பற்றி பேசுறதுக்கு இங்கே வந்து எப்பவுமே சித்தர்கள் தடை விதிச்சிருக்காங்க. அங்கே ஒரு சித்தர் இருந்தார், இங்கே ஒரு மகான் இருந்தார், இங்கே ஒரு யோகி இருந்தார், இங்கே ஒரு ஞானி இருந்தார். அங்கே போனால் தலைகீழ இப்படி நடக்கு இப்படி நடக்கு, கீழே இருந்து மேலே வாக்கில் தண்ணி போகுது, வெள்ளைக்காக்கா பறக்கு, அதெல்லாம் வெள்ளைப்பாம்பு வெண்சாரை அங்கே ஊறுது இங்கே ஊறுது, எல்லாம் ஊறுது, எல்லாம் சரி, உனக்குள்ள வெண்சாரை ஊறுதா, உனக்குள்ள மாற்றங்கள் நிகழுதா அப்படிங்கிறத இங்கே தான் எல்லோரும் வந்து இறைக்காட்சியை பார்க்காங்கண்ணா. அங்கே போனேன் சாமி, இங்கே போனேன் சாமி, அங்கே காவடி எடுத்தேன், இங்கே இதை செஞ்சேன், இங்கே தலைகீழ நின்னேன், இங்கே அப்படியெல்லாம் எங்கள் முன்னோர்கள் இப்படி, இங்கே ஒரு சமாதி இருக்குது, அங்கே ஒரு இது இருக்குது, அது இருக்குதுன்னு எல்லாம் சொல்லுது. சரி, எங்கேயாச்சும் எதையாச்சும் உணர்ந்தையா? உணர்றதெல்லாம் இங்கே தானே கொடுக்காங்க, காட்சிகள் இங்கே தானே கொடுக்காங்க. அப்போ ஏன் தெரிய மாட்டேங்கு உங்களுக்கு? தெரிஞ்சு அறிஞ்சு பயணப்படுங்க, தெளிவாக பயணப்படுங்க. ஏன்னா காலம் தாழ்த்த வேண்டாம். உங்களோட முன்னாடி உங்களுக்கு முன்னாடி படிக்கட்டுகள் இருக்குன்னு ஏறி வந்த படிக்கட்டுகளை விட்டு தள்ளுங்க. இன்னும் ஏற வேண்டிய படிக்கட்டுகள் இருக்குது. ரெண்டும் கெட்டானா இடையில நிற்காதங்க, வேகமாக பயணப்படுங்க. அப்படின்னா தான் மலை உச்சியை அடைய முடியும். அங்கே வந்து சுனையை பார்க்க முடியும், அழகான சுனைகளை பார்க்க முடியும், அதிசயங்களை பார்க்க முடியும், அபூர்வ விஷயங்களை மேலே இருந்து சுற்றி சுற்றி பார்த்து ஆனந்தப்பட முடியும். அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தயங்காமல் பயணப்படுங்க. அங்கங்கே பார்க்கக்கூடிய காட்சி, அங்கே அது தெரியுது இங்கே இது தெரியுதுன்ட்டு ஒவ்வொரு படியிலையும் உட்காந்து எந்திரிக்காமல் தெரிஞ்சிருச்சு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம், அப்படி பேர்வாதி தூரம் வந்துருச்சின்னு தெரிஞ்சிருச்சு, இன்னும் வேகமாக ஏறிடுங்க. மேலே ஏறி உச்சாணி கொப்பில் உயர் சரணாகதி தான் அது உச்சாணி கொப்பு. அந்த உச்சாணி நிலைகளில் மலை உச்சியில் போய் நின்று ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. ஆனந்தமாக அமருங்க, நிம்மதியாக அமருங்க, நிறைவாக சுற்றி சுற்றி பார்த்து ஆனந்தப்படுங்க. எல்லாத்தையும் பாருங்கள், பிரபஞ்சம் முழுவதையும் பாருங்கள், இறைய முழுவதும் இறைய முழுவதுமாக உணருங்க. இறையா உங்களை நீங்களே இறையா உணருங்க அப்படிங்கிற விஷயத்தான் இங்கே சொல்லப்பட்டு வருது. உங்களுக்குள்ளே தேடுங்க, உங்களுக்குள்ளாக மட்டும் தேடுங்க. நீங்கள் தான் இறைவன், நீங்கள் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு இங்கே அன்பு மட்டும்தான் சிவம், ஆனந்தம் மட்டும்தான் அகத்தியம் அப்படின்னு எவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்லுதமோ அதே மாதிரி நீங்கள் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லப்படுது. நீங்கள் மட்டும்தான் இறைவன். அதுக்குன்னு இங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு சில வாழும் குருமார்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்களோட அனுகிரகங்கள் தேவைப்படுது. ஏன்னா வினை நிலைகள் ஆட்கொண்டு நிற்கிறதுனால, நான்கிற விஷயம் இருக்கிறதுனால, எனக்கு தெரியுங்கிற விஷயம் இருக்கிறதுனால, எனக்கு தெரியாதுன்னு வாய் வராமல் இருக்கிறதுனால, எனக்கு தெரியாதுன்னு சொல்லதுக்கு வாயே வரமாட்டேங்கு, எல்லாருக்கும் வரமாட்டேங்கு. இந்த யுகத்தில் ஒன்றுமே தெரியாட்டாலும் கூட எல்லாம் தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் தெரியும். அந்த பழைய நகைச்சுவை படத்தில் இந்த சப்பாத்தியா பூரி சுடுறதுக்கு அதுதான் எனக்கு தெரியுமே, அதுதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமேன்னு கடைசிக்கு அண்டாக்குள்ளே குதித்த கதையாக நீங்கள் வந்து இன்னமும் வந்து மாற்று யுகத்துக்குள்ளே குதிச்சுறாங்க. தர்ம யுகத்துக்குள்ளே குதிக்கணும்னா சித்தர்கள், யோகிகள், மகான்கள் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அவங்களோட தடத்தை விடாமல் போங்க. இப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம், அது சொல்லுங்கள். சிவசபை சீடர்கள்லாம் இங்கே தைரியமாக சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அகத்தியர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தைரியம் வரணும் இங்கே சபை சீடர்களாக வர்றவங்களுக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது. ஏன்னா அதை எதுக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு எங்கேயாச்சும் கொண்டு பெசக்காக மாட்டி விட்டுட்டான்னா வெளியே வர முடியாது. ஏன்னா வழி அதை சூத்திரதாரிக்கு தான் எங்கே வாசல் வச்சுக்கு என்ன இந்த இது விகுகம் அப்படின்னு சொல்லுவோம், வாயில் கூட வரமாட்டேங்கு, பத்ம வியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யார் வடிவமைச்சாங்களோ அவங்க தான் அதை அடிச்சுட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தாமன் கர்ப்பத்தில் இருந்து கேட்டார் வச்சாரெலாம் சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க சூத்திரதாரி சித்தர்கள். அவங்க சொல்லதை கேளுங்க. அவங்க என்ன சொல்லுதாங்க, ஒன்னை அறி உனக்குள்ளே தேடு, இதை தான் சொல்லுதாங்க. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுதாங்க. புரியலைன்னு சொல்லிடு அப்படிங்காங்க. அதுதான் இங்கே சரணாகதி. தெரியாதுன்னு சொல்லதுக்கு என்ன, தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லன்னா உங்கள் மனச்சாட்சிகிட்ட சொல்லுங்க போதும். எங்கிட்ட சொல்ல வேண்டாம், அகத்தியர்கிட்ட சொல்ல வேண்டாம், சிவபெருமான்கிட்ட சொல்ல வேண்டாம், முருகப்பெருமான்கிட்ட சொல்ல வேண்டாம், பரந்தாமன்கிட்ட சொல்ல வேண்டாம், வாழும் குருவாக இருக்கக்கூடிய வழிநடத்துத குருவிட்ட கூட நீங்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டாம்.
ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயம் கட்டாயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி தெரியாதா ஒத்துக்கிடணும் நம்ம அப்படின்னு சொல்லி அற்புதமான சந்தர்ப்பத்தையும் அபூர்வ தொண்டாட்டக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாரையும் சந்தித்து பேசக்கூடிய அற்புதமான அமைப்பையும் ஒவ்வொரு நாளையும் புது நாளாக புது யுகமாக புது வார்த்தைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து கற்காத போதும் கடை தேராத போதும் ஒரு விஷயங்களும் கற்றுக்கல இங்கே பேசுகிறதுக்கு. இங்கே வந்து உட்காரந்தண்டி எங்களுக்கு எதுவும் தெரியாது, இதை பேசணும் அதை பேசணும், இங்கே வர அந்த படியில் ஏறந்தண்டி கூட நாங்கள் எதை பேசணும், மைக்கை பிடிக்கந்தண்டியும் கூட எதை இன்றைக்கி பேச அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் உட்கார்ந்தவொன்னே ஏதோ ஒன்று வருது, அது உளறல் சத்தம் கிடையாது, அது வந்து அலறல் சத்தம். தர்ம யுகம் வரப்போகுதுங்கிறத அந்த சங்கு வேலை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஆலைகளில் பெரிய சங்கு ஊதுவாங்கள்ல, அந்த சங்கு ஊதுத நிலை தான் இங்கே யுகம் மாறிடுச்சு அப்படிங்கிறத நமக்குள்ளேன்னு தான் சொல்லணும், இங்கே எங்களுக்குள்ளேன்னு சொல்லக்கூடாது, நமக்குள்ளே இருந்து வரக்கூட இந்த ஆதி கைலாய இறை சூட்சம நூல் இப்போ எல்லாருக்கும் அந்த நூல் பகிரப்பட்டிருக்கு. பகிரங்கமாக அகத்திய பெருமான் இன்றைக்கி எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் உங்களுக்குள்ள நூல் இருக்க போய்த்தான் உங்களுக்குள்ள காட்சிகள், உங்களுக்குள்ள அறிதல் புரிதல் தெளிதல்கள், உங்களுக்குள்ள எந்த விஷயங்களை எப்படி செய்யணுங்கிறது, உங்களுக்குள்ள பொறுமை, உங்களுக்குள்ள அன்பை பாராட்டக்கூடிய விஷயம், அன்பை வந்து பகிரக்கூடிய நிலை, எல்லா நிலைகளும் கருணை பிறக்கக்கூடிய நிலைகள், எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்கள், இதையெல்லாம் இறை சபை வந்து உங்களுக்கு வந்த நாளிலிருந்து சபை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத யாரும் வந்து மறுத்து சொல்ல முடியாது, யாராலையும் மறுத்து சொல்ல முடியாது. வந்தவங்களையெல்லாம் தன்னை தகர்த்துக்கிட்டு இருக்காங்க, தன்னை கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க, தன்னை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான்கத நிலையை தன்னைன்னா தன்னை அழிக்கிற நிலை கிடையாது, தனக்குள்ளே பூச்சிக்கொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேண்டா விஷயங்களையெல்லாம் பவர் ஸ்ப்ரேயரை வச்சு ஹை டோஸ் மருந்து, அந்த அந்த கொல்லி மருந்து, அந்த அந்த களைக்கொல்லி மருந்து அதெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் விவசாயங்களில், அது மாதிரி ரவுண்ட் அப்னு சொல்லுவாங்க. அதை வச்சு வேண்டாத களைகளையெல்லாம் உள்ளே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாரும் பார்க்க முடியுது, எல்லாரோட அமைதிகளில் தெரியுது. ஆனால் தெரியாதங்கிற விஷயத்தை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தெரியக்கூடிய நிலைகளில் சித்தர்கள் சொன்ன மாதிரி பிரம்மமுகூர்த்த தவம் இருங்க, நேரம் இல்லைன்னு சொல்லாதங்க, நின்றுக்கிட்டே கூட தவம் இருக்கலாம், படுத்துக்கிட்டு தவம் இருக்கலாம். காலையில் இங்கே அதிக நாள் பயணப்பட்ட சீடர்கள் என்ன நேரத்தில் வேணாலும் கூட தவம் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. உங்களுக்குள்ளே தேடுங்க. இங்கே சபை அங்கங்கே சொன்ன மாதிரி தான், சபையிலலாம் நீங்கள் வந்து மாறி மாறி வளம் வந்தாலும் கூட விடை வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. விடை உங்களுக்குள்ளே இருக்குன்னு தான் அங்கே சித்தர்கள் எல்லாம் சொல்லுதாங்க. நீ தான் இறைவன் சொல்லுதாங்க, உனக்குள்ளே தேடு அப்படின்னு சொல்லுதாங்க. உங்களுக்குள்ள தான் நாங்கள் உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லுதார் அகத்திய பெருமான். அகத்தியில் தீயாக இருக்கேன், அகத்தியன் வேண்டாத பொருளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு அகத்தை ஆட்கொண்டு அகத்தை அமர்ந்திருக்கோம் யாம் அப்படின்னு சொல்லுதார். இதற்கெல்லாம் என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தேடுங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க. இங்கே சபையில் தேடுனா என்ன இருக்கும், இங்கே அன்னதான கூடங்கள், 4 மேளதாளங்கள், 4-5 சீடர்கள், எப்பவும் நிகழ்த்தக்கூடிய 3 மைக்கு, இந்த விஷயங்களை தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர இங்கே நாங்கள் மாறி மாறி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா நிலைகளும் நீ இல்லாமல் நீயா இரு, அங்கே நான் இருப்பேன் அப்படிங்கலாம் ஏன் சித்தர்கள் சொல்லுதாங்க. உன்னை கொல்லும்போது என்னை அறியலாம், நீ இல்லாத இடத்தில் நான் இருப்பேன். இதெல்லாம் என்ன வார்த்தைகள், இதெல்லாம் உயர் சூட்சமம் என்ன, நீ இல்லாத இடத்துல நான் இருப்பேன்னா என்ன ரகசியம் அது, இதான் சித்த வாக்குன்னு சொல்லுவாங்க. சரணடையும் சபை அப்படின்னு சொல்லுதாங்க. என்ன வணங்கியவரை வணங்கி நிற்கும் சபை அப்படின்னு சொல்லுதாங்க. ஏன் அத்தனை கணங்களும் உங்களை வணங்கி நிற்கும், நீங்கள் வணங்கி நிற்கல, நீங்கள் சபையாயிருதிய. அப்போ சபையை வணங்கி நிற்கிறதுக்கு எந்த தாழ்வு நிலையும் கிடையாது. ஆணவத்தோடு நிற்கிறவங்கள சபை வணங்கி நின்னான்னா சபைக்கு தாழ்வு அப்படின்னு சொல்லி நீ வாழ உன்னை அறியணும் அப்படிங்கிறதான் இப்போ அற்புதமான நிலையாக இருக்குது. சபமாக இருந்து சிவமாக மலருங்க அப்படின்னு சொல்லி இங்கே தாரக மந்திரம் சொல்லப்பட்டு இருக்குது. அன்பே சிவம்னு சொல்லப்பட்டு இருக்குது. எல்லா விஷயங்களும் அன்பாக இருங்க, கருணையாக இருங்க, மன்னிங்க, மறந்து போங்க. இதெல்லாம் மருந்து, அருமருந்து. மன்னிக்கக்கூடிய விஷயம் மாதிரி ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மறக்கக்கூடிய விஷயம் மாதிரி ஒரு பெரிய விஷயம் கிடையாது.
ஆட்கொள்ளத விஷயங்காரி அனுசரியமாக இருக்க மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்காது, கொடுக்குற மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைக்காது. எல்லா நிலைகளும் அன்பு அப்படிங்கிற ஒரே நிலைக்குள்ள அடைக்கலமாக இருக்குது. அதனால் அன்பே சிவம், அன்பு மட்டும்தான் சிவம், வெற்றி மட்டும்தான், ஆனந்தம் மட்டும்தான் அகத்தியன், நீங்கள் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு புதுசாக ஒரு வார்த்தை இன்றைய நாளில் அற்புதமாக அகத்தியரோட அனுமதியோடு சொல்லி, நீங்கள் மட்டும்தான் இறைவன், உங்களுக்குள்ளே மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும், அங்கே இங்கே தேடாத. இப்போ இங்கே வந்து தவத்தில் கடவுளை எப்படி பார்ப்பீங்க? உங்களை மறக்கையில் தான் இறைவன் காட்சி கொடுக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேர பொழுது நீங்கள் மறக்கையில், உங்களோட நான்கத நிலையை மறக்கைய, உங்களோட இந்திரிய நிலைகளையெல்லாம் மறந்து நிற்கிய, நீங்கள் இருக்கிற தலங்கள், உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் உள்ள ஏசி ரூம்ஸு, உங்கள் வீட்டில் உள்ள டிவி, அந்தந்த வித்தியாசிய நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அழியக்கூடிய அத்தனையும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா காயலங்கடையில் தான் போடணும். நீங்கள் வைக்கக்கூடிய உலோக நிலைகள், உங்களுக்கு வைக்கக்கூடிய பிரிண்டடிக்கப்பட்ட காகித கற்றைகள், இந்த விஷயங்களையெல்லாம் மறந்து உங்கள் தேகத்தை மறந்து அழியக்கூடிய தேகங்கள் அனைத்தும் வந்து பிச்சையாக வாங்கப்பட்ட பொருட்கள். நம்ம இருக்கக்கூடிய அத்தனை பஞ்ச நிலைகளும் வந்து பஞ்சபூதங்களுக்கு சொந்தம். அப்படிங்கிற நிலையிலெல்லாம் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொடுத்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு சொந்தமான இறைங்கிற ஆன்மாவை ஒத்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு காட்சி தெரியுது. இதை எல்லாரும் ஏற்றுக்கிடணும். உங்கள் நிலையோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கல தெரியவே தெரியாது. ஒரு கணப்பொழுதாலும் ஒரு நொடி பொழுதாலும் அந்த சொல்லப்போ கலை விகலைங்கிறத அந்த நேரத்துக்குள்ளே, அந்த நேரத்தில் இருந்து நீங்கள் இறைய உணர்ந்தாலும் கூட அங்கே நீங்கள் இல்லாத நிலையில் உங்களோட பிம்பங்கள் தெரியலாம், அங்கே நீங்கள் இருக்க மாட்டேங்க. நீங்கள் உங்களோட வடிவங்கள் ரூபங்கள் தெரியலாம், அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் இருக்க மாட்டேங்க. தன்னை மறந்த நிலைதான் தவம், தன்னை இழந்த நிலைதான் தவம், தன்னை கொன்ற நிலைதான் தவம், சவம்தான் சிவம் அப்படிங்கிற அற்புதமான நிலைகளை எல்லாருக்கும் சொல்லி சவமாக இருந்து சிவமாக மலருங்க அப்படின்னு சொல்லி, எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறது முக்கியமில்லை, எத்தனை வயது அப்படிங்கிறது முக்கியமில்லை, எத்தனை ஜென்மம் அப்படிங்கிறது முக்கியமில்லை, எப்போ ஜெயித்தோம் எப்போ தன்னை உணர்ந்தோம் அப்படிங்கிறதான் இங்கே முக்கியம்னு சொல்லி, தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை, தீதும் நன்றும் பிறதரா வாரா, அன்பே சிவம், அன்பு மட்டுமே சிவம், ஆனந்தமே அகத்தியம், ஆனந்தம் மட்டுமே அகத்தியம் என்பதை கூறி அற்புதமாக அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியத்தை வணங்குவோம், ஜெகத்தியமாய் மலர்வோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமோ நமக. அகதீசாய நமக. இறைமகா பேராற்றல்கள் வாசம் செய்யும் திருவாசனவன் சபைதனில் நடந்தேறிய சம்ஹார வேந்தனுக்குரிய சஷ்டி பெருவிழா கண்டுயர் நிலை கண்டு புனர்ஜென்ம கோமாதா பூஜைகளில் துவங்கிய அற்புத சச்சங்க பெருவிழாவினுடைய நல்லாசிகள் பெற்ற இறை கணங்களோடு இணைந்த இறை சீடர்களே, அகத்தியன் சித்தனோடு இணைந்த நல்லாசிகளை யாவருக்கும் பிரபஞ்சம் முழுவதும் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக வழங்கி அருளி மகிழ்ந்து அமர்கின்றோம். அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், அகத்தியம் மட்டுமே ஜெயம். ஓம் அகதீசாய நமக. அன்பே சிவம், அன்பு மட்டுமே சிவம். ஓம் அகதீசாய நமக.